பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நாம் ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை? தாவீது மாத்திரம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார்? இத்தனைக்கு தாவீது ஒரு 3 விதமான பாவத்தை செய்திருக்கிறார்னு சொல்லி நம்ம தியானிச்சு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? என்ன பாவம் அப்படின்னா, முதல்ல இச்சை என்னும் பாவம். யார? பத்சேபாளை இச்சித்தார். 2வது வேற ஒருத்தருடைய மனைவின்னு தெரிஞ்சும் கூட பகிரங்கமா துணிகரமாய் பாவம் செய்தார். 3வது அந்த பத்சேபாளுடைய கணவராகிய உரியா. அந்த உரியாவுடைய குணம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெகுளியான ஒரு குணம். தாவீத ரொம்ப நம்புகிற குணமா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த உரியாவை கொலை செஞ்சுட்டார். ஆனாலும் கூட தாவீது கடைசி வரையிலும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டார், பாதுகாக்கப்பட்டார். ஆனா நம்ம வாழ்க்கையில இந்த பாவத்தை செய்திருக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். இந்த மாதிரி 3 பாவங்களை நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம். ஆனா நாம் ஏன் ஆசீர்வதிக்கப்படல? தாவீது ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார்? அதுக்கு பதில் என்ன தெரியுமா? ஒண்ணு சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கிற பைபிளை நல்லா கவனிச்சு பாருங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அதாவது அந்த உரியாவுடைய கொலைக்கு அப்புறம் கர்த்தர் தாவீதுடைய குழந்தை மேல கை வச்சார். அந்த குழந்தை சாவுக்கு அப்புறமா தாவீதுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. அதுவரையிலும் வெறுமையான ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார் கர்த்தர் மீது. ஆனா அதுக்கப்புறமா கர்த்தருக்கு இது பிடிக்கல, நான் செய்த காரியம் கர்த்தரை துக்கப்படுத்திருச்சு, என் தேவனை துக்கப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையே கர்த்தருடைய சமூகத்துல மாத்திட்டார். எதை கேட்டாலும் எதை செஞ்சாலும், ஆண்டவரே இங்க நான் போகட்டுமா, இதை நான் செய்யட்டுமா, இதை நான் வாங்கட்டுமா அப்படின்னு சொல்லி தாவீது ஒவ்வொன்னா கேட்டு 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 ஆண்டவர் சமூகத்துல செய்வது மாத்திரமல்ல, இந்த வசனத்தின்படி கர்த்தருக்கு விரோதமா நான் எதையும் செய்துவிடக் கூடாது. அதுல ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு எண்ணத்தை கொண்டிருந்தார் தாவீது. கர்த்தரை நான் துக்கப்படுத்திடக்கூடாது, என் தேவனை நான் துக்கப்படுத்திடக்கூடாது, என் தேவனுடைய வார்த்தையை நான் துக்கப்படுத்திடக்கூடாது, ஒருபோதும் நான் கலங்கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய இருதயத்துல ஆழத்துல உள்ள வச்சுட்டார். கடைசி பரியந்தம் தாவீது கர்த்தரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனாலதான் தாவீது அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். பிரியமான ஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன் ஆசீர்வதிக்கப்படல அப்படின்னா, ஏன் நம்முடைய வாழ்வில சமாதானம் இல்லை அப்படின்னா, நாம் தேவனை துக்கப்படுத்துகிறோம். நம்முடைய இருதயத்துல என்னைக்குமே கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செய்ய கூடாதுங்கிறதுல உங்களுடைய வாழ்வில் நிச்சயமா இருப்போமானால் கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கலங்கடிக்க மாட்டார். அதாவது கர்த்தர் எப்படி கலங்கடிப்பார் தெரியுமா? கொஞ்சம் விலகிட்டா போதும், நம்முடைய வாழ்க்கையில கலக்கம் வந்துடும். தயவு செய்து இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் விலக்கி வைக்காதபடிக்கு, தூரமா தள்ளி வைக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போமானால் கர்த்தர் நம்மளை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். பிரியமான ஜனமே, தாவீது பெற்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, தாவீது தன் இருதயத்தில் உமக்கு விரோதமா பாவம் செய்ய கூடாது என்பதில் நிச்சயமாய் வாழ்ந்தாரே, அப்படியாகவே எங்களை தாழ்த்துறோம்ப்பா. இனி வரக்கூடிய நாட்கள் எங்க இருதயத்துல நாங்க தகப்பனை வைத்துக் கொள்ளுகிறோம். உமக்கு விரோதமா ஒருபோது நாங்க பாவம் செய்து விடக்கூடாது, உம்மை நாங்க துக்கப்படுத்திடக்கூடாது. ஆண்டவரே, எங்க கூடவே இருங்கப்பா. எங்களுக்கு முன்னாடி நில்லுங்க, எங்களுக்குள்ள வாசம் செய்ய, உமக்கு பிரியமானதை நாங்க செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து கூடவே இரும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க செய்யுங்க. கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ய ஒருபோதும் நினைக்காதீங்க. தாவீது ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.